வேளாளர்களுக்கு நடந்த சமூக அநீதியை தான் மத்திய மாநில அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் ஜாதி வெறியிலையோ இல்லை நீ பெரியவன் நான் பெரியவன் அந்த ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பேசலை. பல்லர் இனத்தவர்களும் நல்லா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க, இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆல் அக்செப்டட். அதை பற்றி யாருமே இங்கே விமர்சிக்கலை. இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அவர்கள் உழைக்க வேண்டும், அவர்களுடைய பங்கு தான் இருக்கமே வேண்டுமே தவிர்த்து அடுத்தவர்களுடைய ஜாதி பெயரையோ அடுத்தவர்களுடைய வரலாறையோ எடுத்துக்கொண்டு எனக்கு மதிப்பு மரியாதை வேணும் அப்படின்னு கேட்கறது தான் நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். இதனால தமிழர் ஜாதியில வேளாளர் சமூகத்தின் வரலாறுகளையும் பண்பாடுகளையும் வாழ்வியலையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு கண்ணா பின்னான்னு பொய் வரலாறு எழுதி சமூகத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் நடக்குது? இது அவர்கள் என்னென்ன பொய் வரலாறு உருவாக்கி இருக்கிறார்கள், இது யாரால் பரப்பப்பட்டது, யாரால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன். யார் இதற்கு பின்னால் இருந்து இவங்களுக்கு உதவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தமிழர் ஜாதிகளும் அரசாங்கமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக நான் பதிவு செய்கிறேன். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இவங்க 3 விஷயத்த தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒன்று, பொய் வரலாற அந்தந்த சமூக தலைவர்களை வைத்தே ஒட்டுமொத்த பல்லர் இனத்திற்கும் பிரெயின் வாஷ் செஞ்சு அவங்கள ஒட்டுமொத்தமாக நம்ப வச்சிருக்காங்க. 2வது, சொன்ன பொய் வரலாறுகளை எப்படி ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இவர்கள் தெளிவாக செய்திருக்கிறார்கள். யாரு இவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த குக்டப் ஸ்டோரிக்கு அங்கீகாரம் கிடைத்தவுடன் அந்த அங்கீகாரத்தை வைத்து இவர்கள் எப்படி அரசாங்கத்தை அணுகி இந்த பெயரை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக காணொலி மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ங்க பல இனக்குழுக்கள் இன்னைக்கு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இங்கே தமிழ் பேசினாலே தமிழன் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிற இனத்தவர்களும் தன்னை தமிழராக காட்டிக்கொள்வதில் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் மரபு இருக்குது, அதுக்கப்புறம் பிற இன மரபு இருக்குது, அப்புறம் தமிழர் மரபாலும் பிற இன மரபாலும் இங்கே வேலை செய்ய இழுத்து வரப்பட்டவர்கள் மரபும் இருக்குது, இன்னைக்கு வட இந்திய மரபும் இருக்குது. இவங்க எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசிட்டு தான் இருக்காங்க. இவர்களுடைய வரலாறு அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ் வரலாறு தமிழர் மரபுன்னு சொல்லிட முடியாது. அப்படிதான் இந்த பல்லர் இனத்தவர்களை பற்றி நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. கல்வெட்டு ரீதியாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் வேற மாதிரி தான் இவங்களை தெரியப்படுத்துது. ஆனால் இவர்கள் என்ன இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கல்வெட்டு ரீதியாகவோ இலக்கிய ரீதியாகவோ ஆவண ரீதியாகவோ பல்லர்களுக்கு தமிழர் வரலாற்றில் எதுவுமே கிடையாது. அது ஆணித்தனமாக என்னால் தெளிவாகவே ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இவங்க அதை எப்படி பொய் வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க தங்களை தமிழராக காண்பித்துக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள் தென் மாவட்டத்தில். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க உழவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரபு ரீதியாக இவர்கள் உழவரும் கிடையாது, எந்த ஒரு கல்வெட்டும் இவர்களை உழவர் என்றும் சொல்லவில்லை தமிழர் வரலாறுல. இவங்களுக்கு வரலாறு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கர்கள் வந்ததுக்கு பிறகுதான், நாயக்கர் காலத்தில் தான் இவர்களுக்கு கோவில் உரிமை கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பல்லு இலக்கியம்ங்கிற இலக்கியம் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக இவங்க நிறைய போலி வரலாறுகளை உருவாக்கி கொண்டு தமிழர் வரலாற்றுக்குள் எப்படியாவது உள்ள வரணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இப்போ பார்க்குறது உழவு தொழில் அப்படிங்கிறதுனால இந்த உழவை வச்சுக்கிட்டு எப்படி தமிழர் வரலாறுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க சங்க இலக்கியத்தை படிக்கும்போது மல்லர் அப்படிங்கிற சொல்ல நிறைய இடத்துல உழவரோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால் முதல்ல இவங்க கையில் எடுத்த பேர் பாண்டியர். நாங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு 1920களிலேயே இவங்க கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பாண்டியர் அப்படின்னு பேசினாலும் இவங்களால தமிழர் வரலாறுக்குள்ளே எப்படி பாண்டியர் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் இல்லை இவங்க கிட்ட. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவு பார்க்கறதுனால சங்க இலக்கியத்தில் உழவரை மல்லர்லாம் சொல்கிறாங்க. ஸோ மல்லரை நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா உழவர் மல்லர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம தமிழர் வரலாற்றுக்குள்ளே வந்துடலாம். அதே மாதிரி திணை மக்கள்னு வகுத்து வச்சுருக்காங்க தமிழர்கள். ஸோ குறவர், இடையர், உழவர் அப்படிங்கிற கான்செப்டில் வருது. ஸோ அந்த உழவரை நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திணை மக்களுங்கிற கான்செப்டில் நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உழவர், மல்லர், அதுக்கப்புறம் பல்லர், இது எல்லாத்தையும் நம்ம ஒன் லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தமிழர் வரலாறுக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அப்படி எடுத்துகிட்டு போனாலும் உழவரை வச்சு இவங்க எப்படி பாண்டியரெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கட்டமாக தமிழர் வரலாறில் பார்க்கும்போது இவர்களுக்கு கண்ணில் தென்படக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாளர்.
ஏன்னா இந்த வேளாளர் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய வரலாறு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாகரீகத்தை கண்டுபிடித்தவர்கள், உழவுங்கிற தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர்கள். ஸோ அந்த உழவு அப்படிங்கிற அடிப்படை தொழில்நுட்பத்தை உருவாக்கியதுக்கு பிறகுதான் இங்க வந்து மன்னராட்சி, நாகரிக வளர்ச்சி இது எல்லாமே வந்து உருவாகுது. அப்ப அந்த மன்னராட்சி உருவாகும் போது கண்டிப்பாக இங்க இங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் அரசையும் நிறுவியிருப்பார்கள். தமிழருடைய அரசர்கள்லேயே ரொம்ப ரொம்ப மூதாதையான அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர். ஸோ இதன் மூலமாக வேளாளர் அப்படிங்கிற பேரை நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாண்டியரையும் ஈஸியாக கிளைம் பண்ணி விடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு புத்தகங்களை இவர்கள் ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்களை எழுதி 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 இவர்கள் ஜாதி சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை வைத்து பரப்புரை செய்து ஒட்டுமொத்த மக்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி இன்னைக்கு எல்லா பல்லரினத்தவர்களும் நான் தான் வேளாளர், நான் தான் பாண்டியர், நான் தான் தமிழர் வரலாறு எங்ககிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு கண்மூடித்தனமாக மக்களை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் எழுதி வைத்த பொய் வரலாறு. இப்ப இந்த பொய் வரலாறை யாரெல்லாம் பரப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தேவேந்திர குல வேளாளர் என்று நெஞ்சை நிமிர்த்தி வாழ வைப்பதற்காகத்தான் இருக்குது. உட்பிரிவுகள் 7, அதை கூட ஒருத்தன் கிராஸ் பண்ணவன் சொன்னான் 6ன்னு சொன்னான். தெரியுமா உங்களுக்கு? அதையும் சீர்குலைக்க ஒருத்தன் வராயா? 6, நான் மட்டும்தான் சொன்னேன் 7. உலகம் முழுவதுமே குறவர்களாக இருந்து இடையர்களாக மாறி பல்லர்களாக ஆனவர்கள்தான் எல்லா மனிதர்களும். இந்த 3 பேரிடத்திலிருந்துதான் மனிதர்கள் அத்தனை பேரும் பிறகுகிறார்கள். அரச குலத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனியாக ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள். இது என்ன கணக்கு? முதல்ல அரசனானது பல்லர் இனத்தை சார்ந்தவர்கள் தான். அடுத்த கட்டமாக இந்த பொய் வரலாறுகளுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்கணும்னு என்ன பண்றது? இவர்கள் சொன்ன பொய்யை மற்றவர்களும் ஆமா இது இப்படிதான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதற்கு இங்க ஒரு சில ஆய்வாளர்கள் இவர்களுக்கு ஆதரவாக பேசி இவர்கள் உருவாக்கிய பொய்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்படி எந்தெந்த சமூகம்லாம் பல்லருக்கு உதவி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. பூமணி அவர்களுடைய நாவல்களை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதுறேன். அவருக்கு நான் 2011 நாங்கள் விஷ்ணுபுரம் விருது கொடுத்த போது பூக்கும் கருவேலம் என்று அவரை பற்றி ஒரு திறனாய்வு நூலை வெளியிட்டோம். அந்த நூல்ல பூமணியுடைய படைப்புகளை பற்றி விவாதிப்பதற்கு முன்னால தென் தமிழகத்துடைய சாதிய சமூக அடுக்கு நிலைகளை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை வந்தபோது பல பேர் கேட்டாங்க, பூமணி நாவல் வெக்கை நாம படிக்க போறோம், அதுல பல்லர் கம்யூனிட்டி உடைய இடம் என்ன, அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்றாங்க, எந்த வகையான நிலப்பின்னணி இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? வரலாற்றுல அவங்க என்னென்ன ஆனாங்க இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் சொன்னேன், இது தெரிந்து கொண்டால் இந்த நாவலை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த நான் கட்டுரையில் என்ன சண்டை சொல்லியிருந்தேன்னா, தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு தலித் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய 2 மாபெரும் ஜாதிகள் பல்லர்கள், பறையர்கள். ஆனா பல்லர்கள் என்பவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கு தொடக்க காலத்தில் முதல் சென்சஸ்ல அவர்கள் தலித் அடையாளத்தோடு ஆகிறாங்க. ஆனா அவங்க வரலாறு முழுக்க தலித் அடையாளம் கிடையாது. தெலுங்கர்கள் படையெடுத்து வந்து தமிழகத்தை கைப்பற்றும் காலம் வரைக்கும் தமிழகத்துடைய நிலவுடைமை ஜாதியாக தான் அவங்க இருந்திருக்காங்க. அதாவது 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துடைய நஞ்சை நிலங்களில ஆண்டிருக்காங்க. அந்த நிலங்கள் அவர்களிடமிருந்து தெலுங்கர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் வறுமை வாய்ப்பட்டு பின்னணியில் செல்றாங்க. 2 மாபெரும் பஞ்சங்கள் வழியாக அவங்க அடித்தள மக்கள் ஆகிறாங்க. சென்சஸ் கணக்கெடுப்பில் அவங்க வந்து தலித்துகளாக அடையாளப்படுத்தப்படுறாங்க. அவங்க அவங்களுடைய பண்பாடு நில எதுவுமே தலித்து கிடையாது. பல்லர் என்பவர்கள் மல்லர் என்று பல இலக்கியத்தில் அறியப்பட்டவர்கள். 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா நிலம் இழந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நிலம் இழந்தவர்கள், நிலமிழந்து சமுதாயத்தில் அடித்தட்டுக்கு தள்ளப்பட்டவர்கள். எல்லா தங்கச்சி எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க. அது மரபு, அது பாண்டியர் மரபு. அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வாரு, மரவர், கல்லர்னு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அவருடைய வரலாற்று அறிவு. பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். பல்லர் தான் பாண்டியர். தெலுங்கு மன்னர்கள் படையெடுத்து வரும்போது பாண்டியன் படையிலே நின்று சண்டை போட்ட வீரன் பல்லன் தான். மன்னிச்சு விட்டுருவோம், அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வாரு, மரவர், கல்லர்னு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அவருடைய வரலாற்று அறிவு.
புரியுதா? பல்லர் தான் பாண்டியர், என்ன பாண்டியர்? ஏய் வரலாறு. இவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அடுத்த குரூப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும், நீங்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும். இவங்க பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7-8 பிரிவுகளுக்காக இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது. இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்படுத்தியிருக்குது. குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்க தான். ஸோ இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடைமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த இனம் என்னாச்சுன்னா, அந்த படையெடுப்பின் போது, இந்த தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த கூட்டம், அவங்களுடைய தளபதிகள், அவங்களுடைய சிப்பந்திகள் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுடைய சொந்த நிலங்கள்லேயே இவர்கள் கூலிகளாக இருக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாக சொத்தோடும் சுகத்தோடும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடவும் இருந்த ஒரு குழு திடீர்னு ஓவர் நைட்டாக ஒரு நாள் அந்த நிலங்களெல்லாம் பறிக்கப்பட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க யார் யாரெல்லாம் பல்லர்களுக்கு இந்த போலி வரலாறுகளை அங்கீகரித்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று. இப்போ இந்த போலி வரலாறுகளை ஆவணமாக்கி அங்கீகரிக்கப்பட்டதன் விளைவு அடுத்த கட்டமாக திரும்பவும் இதை யாரு பாஜக அரசிடம் எடுத்து சென்று இந்த போலி வரலாறுகளுக்கு அரசு ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கு மிக பெரிய அளவு செயல்பட்டவர் எனக்கு முன் உரையாற்றிய நமது பாசத்திற்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன்ஜி என்பது எனக்கு முன்பே தெரியும். இப்பொழுது அவரோட புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது போல் அந்த டிராப்டிங்கை அவர் தான் பண்ணியிருக்கிறார். எப்படி அந்த டிராப்டிங் பண்றதுன்னு. மற்றபடி இதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி, அன்றைய மாநில பாஜக தலைவர், இவர்களிடெல்லாம் தன்னுடைய நியாயத்தை உணர்த்தி அந்த தீர்மானத்தை பாஜகவின் தீர்மானமாக எடுத்து சென்று அவர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய பங்களிப்பும் தமிழக பாஜகவின் பங்களிப்பும் அளப்பரியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல்லர் இனத்தவர்கள் தங்களுடைய வரலாறுகளை மாற்றுவதற்கு தமிழர் வரலாறுகளை ஒட்டு மொத்தமாக திருடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த போலி வரலாறுகளுக்கு தமிழகத்தில் பிற இனத்தவர்களும் தமிழர் அல்லாதவர்களும் தமிழர் வரலாற்றில் இல்லாதவர்களும் திரும்ப திரும்ப பல்லர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள் யாருமே பல்லர்களுக்கு ஆதரவாக இல்லை. இதில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பிற இனத்தவர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், அதன் பிறகு பல்லவ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி, ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இவங்க மட்டும்தான் பல்லர்களின் போலி வரலாறுகளுக்கு தொடர்ந்து சொம்பு தூக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தங்களை ஆய்வாளர் போல் காண்பித்து கொண்டு இவர்கள் சொன்ன பொய் வரலாறுகள் அத்தனையும் இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்துல எல்லாரும் மத்தியிலையும் பல்லர்கள் வரலாறு இதுதான் சொல்லி மக்களை, ஒட்டுமொத்த மக்களையும் முட்டாளாக்கியிருக்காங்க. தமிழ் தேசிய தளத்தில் சீமான் போன்ற நபர்கள் தமிழர்களுக்கே நான் தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற பேர்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியல்ல ஒட்டுமொத்த தமிழர் ஜாதிகளுக்குள்ளேயும் பல்லர்களுடைய போலி வரலாறை உண்மை வரலாறு போல் சித்தரித்து தமிழர்களை முட்டாளாக்கி இருக்கிறார்கள். இப்ப இந்த போலி வரலாறுகளை வைத்துக்கொண்டு பாஜக அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இத பாஜக மேலிடத்துல எடுத்துட்டு சென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னாலும் அவர் ஒரு தெலுங்கர் ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர், ஸ்ரீனிவாச ரெட்டி. அவரை ப்ரொஃபசர்னு வேற சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அறிவு இருக்கும். ஆனா வரலாற்று ரீதியாக இவ்வளோ ஆவணங்கள் பல்லர்களை பற்றி ஏகப்பட்ட ஆய்வாளர்கள் எழுதி வைத்த எதையுமே இவர்கள் கையில் எடுக்காமல் ஒரு போலியான ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி ரிப்போர்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சார்ந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிப்போர்ட் போலி ஆய்வறிக்கையை உருவாக்கின சுமதி அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் இதையெல்லாம் நம்பி எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ரெஃபரன்ஸையும் கையில எடுத்து பல்லர்கள் யாருன்னு ஆய்வு செய்யாம பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களே எழுதிய புத்தகத்தை எல்லாம் ஆய்வாளர் அப்படிங்கிற பேர்ல பிளைண்டா நம்பி வேற எதை பற்றியும் ஆய்வு செய்யாம யாரை பற்றியும் விசாரிக்காம வேளாளர்களிடத்தில் கேட்காம சும்மா இத்தனைக்கும் வேளாளர் சமூகம் 300க்கும் மேற்பட்ட போராட்டத்தை தமிழகத்தில் நிகழ்த்தியும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இவர்கள் திறம்பட இவர்களுடைய போலி வரலாறுகளை உண்மை வரலாறுகள் போல் எல்லாரிடமும் சொல்லி பேசி
அரசாங்கத்தை ஏமாற்றி இன்னைக்கு தமிழர் ஜாதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெருமையான பழமையான வேளாளர் ஜாதி வரலாறுகளையும் வேளாளர் ஜாதி பெயரையும் திருடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரூல். இங்கே தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தமிழர் வரலாற்றில் இல்லாத ஜாதிகளை தமிழர் ஜாதிகளோடு மோத விட்டால் தமிழன் எப்பவுமே இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். தமிழர் அல்லாதவன் நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம ஆளுமை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல தான் இது போன்ற நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க, முன்னுரிமை தராங்க. எல்லா இடத்துலையும் இவர்கள் வரலாறு தான் உண்மை வரலாறு அப்படிங்கிறது போல எல்லா இடத்துலையும் பேசி இன்னைக்கு தமிழர் வரலாறு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தமிழக அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். வேளாளர் பெயர் மீட்டே ஆக வேண்டும். நீங்கள் இந்த குக்டப் ஸ்டோரியை நம்பி கொடுத்த இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அவங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளருக்கு பதிலாக நீங்கள் எந்த பேர்னாலும் கொடுத்துக்கோங்க. நாங்கள் எதுவுமே மறுக்க போகிறது கிடையாது. பட்டியல் வெளியேற்றமும் சேர்த்து கொடுங்க, ஏன் எஃப்சின்னு கொடுங்க, இல்லை சூப்பர் எஃப்சின்னு கொடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பல்லர்கள் வேளாளர்கள் கிடையாது, பல்லர்கள் பாண்டியர்கள் கிடையாது. அவர்களுடைய வரலாறு தமிழர்கள் வரலாற்றில் தெளிவாகவே இருக்கிறது. அவர்களுக்கு ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது. மூவேந்தர் காலத்திலே அவர்கள் எந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. ஆவணத்தை வச்சு பேசணும்னா பல்லர்களால் நிரூபிக்கவே முடியாது. இன்னைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் இவர்கள் உருவாக்கிய புத்தகத்தை வைத்துக்கொண்டே இவர்கள் இன்னும் அரசாங்கத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி மூலச்செலவை செய்து இவர்கள் மூலச்செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மூலச்செலவையை வைத்து மக்களையும் மூலச்செலவை செய்ய முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான செயல். எங்கள் பெயரை மீட்கும் வரை நாங்கள் போராடுவோம். ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக தமிழர் ஜாதிகள் துணையோடு வேளாளருக்கு நடந்த சமூக அநீதியை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம். எங்களுடைய பெயர் திரும்ப பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியிலும் நாங்கள் ஈடுபடுவோம். கண்டிப்பாக எங்களுடைய வேளாளர் பெயரை பல்லர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது ஜாதி வெறி இல்லை, ஏற்றத்தாழ்வுங்கிற கருத்தியலும் கிடையாது. இது ஒரு அறத்தின் வெளியில் நின்று இங்கு நடந்த அநியாயத்தை நாங்கள் வெகுஜன மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்தின் மத்தியிலும் காணொளி மூலமாக பதிவு செய்கிறோம். இதுதான் எங்களுக்கு நடந்த அநீதி. இந்த அநீதி தடுக்கப்பட வேண்டும். வேளாளர் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய பெயரை எங்களுக்கே கொடுக்க வேண்டும். அந்த பெயரை வேற எந்த ஜாதியும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும். லீகலாக நாங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துட்டு போவோம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழரினம்.